வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம ஹீரோ வந்துட்டு கோவிலில் நிற்கும் பொழுது அந்த காளியம்மா நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபோனை பார்த்துட்டு இப்போ எதுக்கு இந்த காளியம்மா நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கா, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன வேணும் உனக்கு, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க, டேய் அந்த கும்பாபிஷேகம் ரொம்ப நல்லபடியாக முடியும் அப்படின்னு தானே நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. ஆனால் நீ நினச்ச மாதிரி இன்னைக்கு அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு எந்த விதத்தில் என் குடும்பத்தில் உள்ளவங்க பிரச்சனை கொடுத்தாங்க, நீ தேவையில்லாமல் இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய இதாக இருக்கு, நீ தயவு செஞ்சு என் குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேட்டதும் அந்த காளியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா உன் ஆத்தாக்காரி, அப்படி இருக்கையில் உன் குடும்பத்தை நான் பழி வாங்காமல் இருப்பேனா? இங்கே பாரு, நான் நினச்ச மாதிரி இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் நிற்க போகுது, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன்டா. ஹீரோ கேட்குறாரு, ஏய் என்ன பண்ண அப்படின்னு சொல்ல போறியா இல்லையா? காளியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னோட கோவிலில் 2 ஆபத்தான பொருளை வேறு வேறு இடத்துல வச்சுருக்கேன், அதை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வேலையை காமிச்சிரும், இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ அதிர்ச்சியாகி, இங்கே பாரு, இங்கே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இருக்காங்க, எதுக்காக இப்படி ஒரு மோசமான வேலையை பண்ணுற? பழிவாங்கிறதா இருந்தா எங்களை பழிவாங்க வேண்டியது தானே, எதுக்கு அப்பாவி மக்களை இதுல சேர்ந்து இழுத்து விடுற? அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, அவங்கள இழுத்து விட்டாதானே இந்த கும்பாபிஷேகத்தை தடுக்க முடியும் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, தப்புக்கு மேல தப்பு பண்ற அப்படின்னு. காளியம்மா சொல்றாங்க, டேய் இன்னும் 5 நிமிஷம் தான்டா இருக்கு, அதுக்குள்ளேயும் நீ மட்டும் கண்டுபிடிக்கல அப்படின்னா அப்புறம் நிறைய பேரை நீ இழக்க வேண்டியதா இருக்கும். இது கேட்டதும் ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம காளியம்மா ஃபோனை கட் பண்ணுறாங்க. காளியம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கும்பாபிஷேகம் நிற்க போகுது அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நேராக மயிலுக்கிட்ட போயிட்டு, கோவிலுக்குள்ளே 2 ஆபத்தான பொருளை வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த காளியம்மா சொல்கிறாங்க, எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. மயில சொல்கிறாரு, சகலை எப்படி சகலை கண்டுபிடிக்கிறது? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த ஊருக்குள்ளே இது மாதிரி ஒரு பொருளை தயாரிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? இதை நேரடியாக கண்டிப்பாக அவள் வாங்கியிருக்க மாட்டான், வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தான் அவள் வாங்கியிருப்பா, ஸோ யாருன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி இதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல மயில் விஷயத்தை கேட்குறாரு, நம்ம ஊருக்குள்ளே யாராவது இந்த மாதிரி பொருளை ஏற்பாடு பண்ணுறாங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பண்ணுறாங்க சார், அவங்க பேர் சண்முகம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே, நம்பரை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சண்முகத்தோட நம்பரை வாங்கிக்கிறாங்க. அப்போ மயில் சொல்கிறாரு, சகலை கண்டிப்பாக அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சகலை, ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோ நேராக சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சண்முகம் ஃபோனை பார்த்துட்டு, என்ன இது ஃபோன் அடிக்குது அப்படின்னு அட்டன் பண்ணி, யார் சார் பேசுகிறது அப்படின்னு சொல்ல மயில் சொல்கிறாரு, நான் வந்துட்டு பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் பேசுகிறேன், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும், எங்கே இருக்கீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கோம். மயில் சொல்கிறாரு, அதே கும்பாபிஷேகத்தில் தான் நாங்களும் இருக்கோம், நீ எங்கே இருக்கன்னு சொல்லு. அப்போ சண்முகம் சொல்கிறாரு, சார் வேப்ப மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கேன். மயில் சொல்கிறாரு, அங்கேயே நிங்க, நானும் என் சகலையும் வரோம் அப்படின்னு. சண்முகம் கேட்குறாரு, என்ன சார் ஏதாவது முக்கியமான விஷயமா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, முக்கியமான விஷயம்தான், அங்கேயே இருங்க வரேன் அப்படின்னு சொன்னதோட இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. நம்ம ஹீரோவும் மயிலும் சேர்ந்து நேராக சண்முகத்தை போய் பார்க்குறாங்க. சண்முகம் நேராக ஹீரோவை பார்த்து, சொல்லுங்க ஐயா, எதுவும் முக்கியமான விஷயமா, அவசர அவசரமாக வர சொன்னீங்களே அப்படின்னு. மயில சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இது மாதிரி நீங்கள் தானே அந்த ஆபத்தான பொருள் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுறது, இன்னைக்கு யாருக்காவது அந்த பொருளை விற்றீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க தம்பி, இன்னைக்கு காளியம்மா வீட்டில் ஏதோ ஒரு கிணற தகர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால என்கிட்ட 2 ஆபத்தான பொருளை வாங்கினாங்க, ஒரு பொருள் 9:50க்கும் இன்னொரு பொருள் ஒரு 10 மணிக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த 2 ஆபத்தான பொருளையும் இந்த கோவிலுக்குள்ள வச்சிருக்காங்க. இது கேட்டதும் சண்முகத்துக்கு பேரதிர்ச்சி.
என்ன சார் சொல்றீங்க? ஐயோ! நான் அப்பவே அவங்க மேல சந்தேகப்பட்டேன். ஆனா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில குடுத்துட்டு வந்துட்டேன். அந்த மாரியெல்லாம் நான் இதுவரைக்கும் யாருக்குமே குடுத்ததில்ல. இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். சார், அது வேற நான் ரொம்ப சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டேன் டயத்த. அது கண்டிப்பா கரெக்ட்டான நேரத்துல அது வேலைய காட்டும். எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. அப்ப மயிலு சொல்றாரு, "இங்க பாருங்க, அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஃபோன்ல ஏதாவது வச்சிருக்கீங்களா?" அப்ப சண்முகம் சொல்றாரு, "ஆமா சார். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு சில பேர நான் நம்புறதில்ல. அதனால ஜிபிஎஸ்ஸ வச்சு குடுப்பேன்." இத கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, "சரி ஓகே. உங்க ஃபோன்ல அந்த லொகேஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும். ஊர் மக்கள் யாருக்கும் இந்த விஷயத்த பத்தி தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிரும்." இத கேட்டதும் சண்முகம் சொல்றாரு, "சரிங்க சார். இதோ என் ஃபோன பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "சார், உங்க மாமா வந்துட்டு யாக பூஜை நடத்திக்கிட்டு இருக்காருல்ல, அந்த இடத்துல ஒண்ணும், இன்னொன்னு ஒரு மரத்தடிக்கிட்டயும் இருக்கு சார்." அப்ப மயிலு சொல்றாரு, "அப்படியே எந்த இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க போயிட்டு அதை எடுத்துருவோம்." அதுக்கு அவரு சொல்றாரு, "சார், இதுல எல்லாம் இடத்த அவ்வளோ சுலபமா சொல்ல முடியாது சார். நீங்க தான் சார் போய் கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, "சரி ஓகே. இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லிராத. மக்களுக்கு ஒரு வேளை இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப பதட்டப்படுவாங்க." அவர் சொல்றாரு, "சரிங்க சார். சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக எதிரிகள் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அப்ப மயில சொல்றாரு, "சரி, நான் போய் கண்டுபிடிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. இப்படி நம்ம விசாரிக்காம குடுத்துட்டோமே, ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த வில்லி இருக்காங்கல்ல, டயத்த பார்க்குறாங்க. பார்த்துட்டு நேரா அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப அத்தை ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லுமா" அப்படின்னு சொல்ல, வில்லி கேட்குறாங்க, "அத்தை, ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்லையா அத்தை? இன்னும் 10 நிமிஷத்துல கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நீங்க என்னதான் பிளான் பண்ணியிருக்கீங்க?" அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இங்க பாரும்மா மருமகளே, அதெல்லாம் நான் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். நான் சொல்ற நேரத்துக்கு மட்டும் உன் குடும்பத்தோட நிக்காம வேற இடத்துல போய் நின்னுட்டியன்னா உனக்கு பாதுகாப்பு." அப்ப வில்லி சொல்றாங்க, "என்னத்த சொல்றீங்க?" காளியம்மா சொல்றாங்க, "ஆமா மருமகளே, நல்லா ஒரு பெரிய ஆபத்தான பொருள யாக பூஜைக்கு பக்கத்துல வச்சிருக்கேன். அது கண்டிப்பா ஒரு 9:50 மணி போல அது வேலைய காட்டும்." இத கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க வில்லி. "அப்படியா அத்த? எங்க நீங்க பொறுமையா இருக்கீங்களே அப்படின்னு நினைச்சு நான் கூட ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சரியான வேலை தான் பார்த்திருக்கீங்க. சரிங்க அத்த, நான் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல இருந்து போயிடுறேன்." இத கேட்டதும் காளியம்மாளும், "சரி மருமகளே" அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா வில்லி வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் நிக்க போகுது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த யாக பூஜை நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல வராரு. அப்போ எல்லா இடத்தையும் பாக்குறாரு. அப்போ ஐயர் கேக்குறாரு, "தம்பி, என்ன தம்பி தேடுறீங்க?" அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஒண்ணும் இல்ல சார்" அப்படின்னு. அப்ப ஐயர் கேக்குறாரு, "தம்பி, என்ன தேடுறீங்கன்னு சொல்லுங்க." ஹீரோ சொல்றாரு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு. அப்போ வில்லி இத தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இவன் கண்டிப்பா தேடுறான் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆகா, இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டானோ, இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு ஹீரோ அங்க இருக்கிற மாலையை பாக்குறாரு. அந்த மாலையை பார்த்ததும் ஐயர்கிட்ட, "இதை யாரு கொண்டாந்து வச்சது?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, "இது வந்து யாரோ கொண்டாந்து வச்சாங்க" அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா மயிலு கிட்ட, "நீங்களா கொண்டாந்து வச்சீங்க, இல்ல பாட்டி கொண்டாந்து வச்சாங்களா?" மயிலு சொல்றாரு, "சகல, நம்ம வீட்ல இருந்து இந்த மாலையை யாரும் ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து வைக்கல. வேற யாரோ கொண்டாந்து வச்சிருக்காங்க போல." இதை கேட்டதும் ஹீரோவும், "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை எடுக்கிறாங்க. அந்த மாலையை வெளியில எடுத்துட்டு போயிட்டு மாலையை பிரிச்சு பார்க்க உள்ளார அந்த ஆபத்தான பொருள் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. நேரா அந்த சண்முகத்தை கூப்பிட்டு அந்த ஆபத்தான பொருளை ஷட் டவுன் பண்றாங்க. அப்புறமா மயில சொல்றாரு, "சகல, இன்னொன்னு ஒண்ணு இருக்கே சகல, அது எங்க தேடுறது?" ஹீரோ சொல்றாரு, "அதுவும் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும்" அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல போய் தேடி பார்க்க அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அதையும் ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ச்சே, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு நேரா வந்துட்டு காளியம்மாளுக்கு ஃபோன் பண்றாங்க. காளியம்மா ஃபோனை பார்த்துட்டு, "நம்ம நினைச்ச மாதிரி அங்க சம்பவம் நடந்துருச்சு போல. அதனாலதான் மருமக எனக்கு ஃபோன் பண்றா" அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, "சொல்லு மருமகளே, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டா? கோவில் கும்பாபிஷேகம் நின்னு போயிருச்சுல்ல" அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, "அத்தை, இங்க நடந்ததே வேறு. இந்த கோவில் கும்பாபிஷேகம்லாம் நிக்கல" அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த காளியம்மா அதிர்ச்சியாகி, "என்ன மருமகளே சொல்ற? நான் கரெக்டா டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சனே." அதுக்கு வில்லி சொல்றாங்க, "டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க.
ஆனா இங்க ஒரு டிரைவர் பையன் ஏமாதாதங்க இருக்கான்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? நான் வச்ச இடம் அவனுக்கு தெரியாதே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் சரியான யமகாதக, சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு. ஆனா நீங்க தான் வந்துட்டு இவனை லேசுப்பட்ட ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா வச்ச பொருளை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ச்சே, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணா இப்படி ஆக்கிருச்சு அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் இங்க காலி ஆனாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. காளியம்மா சிவனாண்டி முத்துக்கிட்ட, இங்க பாருங்க இந்த பிளானும் ஃபிளாப் ஆயிட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, என்னது என்ன சித்தி சொல்றீங்க, இந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகலையா? காளியம்மா சொல்றாங்க, அந்த டிரைவர் பையன் இதையும் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப முத்து சொல்றாரு, இதுக்குதான் காளியம்மா அவன்கிட்ட நீ சவால் எல்லாம் விடாத அப்படின்னு சொன்ன, தேவையில்லாம அவன்கிட்ட நம்மளோட பிளான சொன்ன, பாத்தியா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, அவன் இவ்வளவு சுலபமா கண்டுபிடிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலடா, அவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெரிய ஆளா இருக்கான். அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தி, அதோட நம்ம தான் அந்த பொருளை வச்சோம் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருப்பான். இந்த இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, நம்ம இந்த இடத்த விட்டு போயிருவோம் அப்படின்னு சொன்னதோட காளியம்மாளும் சரிடா மவனே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லி அவங்க அத்தை கிட்ட போன் பேசிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்ததும் நம்ம வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, என்ன உங்களோட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்ல இருக்கீங்க போல. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஏய் நீ என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக இந்த அளவுக்கு நீ இறங்குவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க உள்ள எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய ஆபத்து கொடுத்திருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இதை கேட்டதும் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு புரியல. மயில சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு, வர வர நீங்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்க. இது மாதிரி நம்ம ரிலேஷன் தானே பக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு கூட என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த காளியம்மா கூட சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆகா, இவனுங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டானுங்க, உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க, இப்போ எப்படி இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாண்டா, நான் தான் இப்படி பண்ணேன், எப்படியாவது அக்கா காரிய ஜீரோ ஆக்கணும், இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அப்படிதாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோ டென்ஷன் ஆகி சந்திராவை ஓங்கி அறையிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையில, இப்படியே அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கியே, உனக்கு உன் அக்காவை பத்தின கவலையே இல்லையா? உங்க அக்கா உனக்கு நல்லா சாப்பாடு இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கொடுத்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம மறந்துட்டு சொந்த அக்காவுக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கியே. இங்க பாரு, உன்னை பத்தின உண்மைகளை சீக்கிரம் அத்தைக்கிட்ட நிரூபிச்சு உன்னை வீட்டு விட்டு துரத்துறேன் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, டேய் என் மேல கை வச்சுட்டியல்ல, கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாம இருக்க மாட்டேன்டா. என் அக்காக்காரிக்கு நீ யாரு, எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதையும், நீ யாரோட உண்மையான பேரன் அப்படிங்கறதையும் நான் சீக்கிரம் அக்காக்காரிக்கிட்ட நிரூபிக்கிறேன்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதற்கு முன்னாடியே நீ யாரு எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நான் அத்தைக்கிட்ட நிரூபிச்சுட்டு மறுவேளை பாக்குறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, அதையும் பார்க்கலாம், அக்காக்காரி யார் சொல்றத நம்புறா அப்படின்னு அதையும் பார்க்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ பண்றது ரொம்ப மோசம், உனக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா மயில கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி செம காண்டில இருக்காங்க, என் மேல கை வச்சுட்டான்னு கண்டிப்பா இவனுக்கு நம்ம யாரு அப்படிங்கறத நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா நடந்து முடியுது. இதை பார்த்துட்டு நம்ம ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ என் மாப்பிள்ள கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தி முடிச்சுட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்ட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.